ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய நாமம் அதிசயம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன் என்று அவரை நாம் பேசொல்லி அழைத்து கொண்டே போகலாம். அவருக்கு 1000 நாமம் இருக்கிறது. இந்த காலவேளையில் அவருடைய நாமத்தை புகழ்ந்து நம்ம பாடப் போகிறோம். அவரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். ஓ கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். அவரை உயர்த்த ஆயத்தமா கரங்களை ஊற்றி சொல்லுவோம். அவர் எல்ரோகி, நம்மளை கண்ட தேவன். எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஓ யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாவும் நீங்க தானே, சர்வ வல்லவரான தேவனே, என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசர் நீங்க தானே, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஹல்லேலூயா. எல்ஷடாவும் நீங்க தானே, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தானே, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, அவர் சுகம் தருவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஓ எல்லோயும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. ஓ இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோயும் நீங்க தாங்க, என்னை இன்னும் தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா,
யெகோவா ஷாலோம் என்று போற்றுவோம். அவர் நாமம் யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவேன். கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவேன். நம்ம கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கரம் தொட்டி பாடிடுவேன். கரம் தொட்டி, கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி அவரை நன்றி செலுத்துவோம். அவர் சமாதானத்தின் தேவன். இப்பொழுது உங்க குடும்பத்தில் சமாதானம் தந்து கொண்டிருக்கிறார். அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் ராஃபா. அவர் சுகமளிக்கும் தேவன். அவர் பெரியவர், அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் பெரியவர், அவர் பெரியவர். இயேசுவே நீர் பெரியவர். நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். நீ மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். நீ மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூய துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். நீ மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். எல் ரோகி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லோஹி என்றும் உள்ளவரே, யோசுவா ஆட்டுக்குட்டியானவரே. சொல்லுவோமா? எல் ரோஹி என்னை காண்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லோஹிம் என்றும் உள்ளவரே, யோசுவா ஆட்டுக்குட்டியானவர். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி ஒரு முறை எழும்பி ஆராதிக்கிறோம். பாட்டுகள் பாடி அட்டங்கள் ஆடி குட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி ஒரு முறை எழும்பி ஆராதிக்கிறோம். பாட்டங்கள் ஆடு அட்டங்கள் ஆடு கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். நீ மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர். நீ ஒருவர், நீரே பெரியவர். நீ மிகவும் மிகவும் பெரியவர். நீ மிகவும் பெரியவர். மலைகளை பெயர்த்து தரமாக்குவி, நீரப்பி சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் நேராக்குவி, செம்மையான பாதையிலே நடத்திடுவி. மலைகளை பெயர்த்து தரமாக்குவி,
சமமாக்குவீர். கரடுகள் முரடுகள் நேராக்குவீர். செம்மையான பாதையிலே நடத்திடுவோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி ஒரு முறை எழும்பி ஆராதிக்கிறோம். பாட்டுக்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி குட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி ஒரு முறை எழும்பி ஆராதிக்கிறோம். பாட்டங்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி குட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், நீ மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், நீ மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீ ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீ மிகவும் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். அவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதுமாக எவ்வளோ பெரிய காரியங்களை பார்த்திருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை பார்த்தாலும் அதற்கும் மேலானவர் நம் தேவன். அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். வேதம் சொல்கிறது வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நம்மளை சிருஷ்டித்தவர், நீங்கள் காண்கின்ற யாவையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவர். நட்சத்திரங்களை உருவாக்கினவர், கடல்களை உருவாக்கினவர், காற்றை உருவாக்கினவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம், இந்த தேவன் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அவர் நம் வாழ்விலே தேடி வந்தது நமக்கு கிடைத்த பெரிய பெரிய பரிசு. அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம், அவரை போற்றுவோம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவோமா? ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
நாயகனே, உம்மை நான் போற்றுகிறேன் ஐயா. ஆராதனை வேந்தனே, உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. வேந்தனும் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் தொழுதிடுவே. ஆராதனை நாயகனே, நம்ம வாழ்வில் வந்த பரமேஸ்வரன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை போற்றுவோமா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன் என்றீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன் என்றீரே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. உம்மை நான் வணங்குவேன், உம்மை போற்றுவேன் ஐயா. ஆராதனை நாயகன். கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீ ஆராதனை நாயகன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. யோவான் 3:16 சொல்லுகிறது, பிதாவான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவன் நமக்கு தந்தருளினார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்துக்கு பாத்திரர், அவர் எல்லா புகழுக்கும் பாத்திரர். ரட்சிப்பை அருளின தேவன், உன் வாழ்க்கையை மாற்றிய தேவன், எல்லா கசப்பான வாழ்வை மாற்றி நம்முடைய மதுரமான வாழ்வை தந்திருக்கிறார். கரங்களை அசைத்து நன்றி செலுத்துங்க, கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. உள்ளத்தை திறந்து கொடுங்க. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், அவருடைய அன்பினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய சோர்வுகளை நீக்கி கொண்டிருக்கிறார். எங்களுடைய பயங்களை நீக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அவருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரை ஐயா எங்களுக்கு உதவி செய்வீரே. எபினேசரே எங்களுடைய நெருக்கடியிலப்பா எங்களுக்கு உதவி செய்தீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆராதனை ஆராதனை ஈஸ்வரே உமக்கு ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 நாயகனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே ராஜா நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ராஜாதி ராஜனே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனே சுகம் தந்த ஆராதனை
அப்படியே உங்கள் கரங்களை உங்கள் நெஞ்சில் வச்சுக்கோங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, எங்கள் யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எங்களுக்கு சுகம் தந்தீங்கப்பா, சுகம் உங்க கொடான கொடி நன்றி அப்பா. எல்லா வாதில எங்களுக்கு விலக்கி காப்பாற்றி சுகம் தந்தீரே நன்றி இயேசுவே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை and we worship you. Jesus, we worship you. ஆராதனை 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 அன்பு சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, இந்த நேரம் கர்த்தரை துதிக்கிற நேரம். எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நம்மளை அவரை காப்பாற்றி இருக்கிறார். அவர் நம்முடைய சகாயர். பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்ற வகை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் நம்ம ராஜாதி ராஜா, நம்ம இயேசு ராஜா நம்ம கூட இருந்து அவருடைய சிறகுகளால நம்மளை மூடி நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துகிறார். வாலிபர்களே, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. உயர்வுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற வாலிபரே, அவர் ஒருவரே உங்களை உயர்த்த முடியும். அவர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த உலகம் உங்களை ஆசீர்வதிக்காது. இந்த உலகம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்காது. அவர் ஒருவரே ஆசீர்வாதத்தின் உறைவிடமா இருக்கிறார். ஆயத்தமாங்க, துதிங்க, நன்றி செலுத்துங்க, உள்ளத்தை திறந்து சொல்லுங்க, அப்பா ஐயா என்னை விடுவிச்சிரே, நன்றி, என் குடும்பத்தை விடுவிச்சிரே, உமக்கு கோடி நன்றி ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. வெறும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அனுதினமும் காலை மாலை சாயங்கால வேளை எல்லா வாரமும் எல்லா மாதமும் எல்லா வருஷமும் என் மூச்சு இருவதற்கும் ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன், உம்மை நன்றி செலுத்தி கொண்டே இருப்பேன் ஐயா. நீர் எங்கள் நேசர், நீர் எங்கள் அப்பா. துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறேன். இந்த ஆராதனை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 33:9 அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிடக்கும் என்று அவ்விதமாக சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனமானது எனக்கு நமக்காக இரத்த சிந்தி நம்மளை மீட்டுக்கொள்ள வந்த இயேசுநாதரை பற்றி தான் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. அவர் சொல்லாகும், இயேசு சொல்லாகும் அவர் கட்டளையிட
அந்த காரியங்கள் சம்பவிக்கும். அருமையோட நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் 3 வருஷம் செய்த ஊழியங்கள், அவர் அநேகரை சந்தித்து அவர் என்ன சொன்னார், அவர் என்ன கட்டளை கொடுத்தார் என்று நாம் தியானிக்கும் போது நமக்கு அநேக காரியங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயேசு என்ன சொன்னார் என்று நமக்குள் ஒரு கேள்வி எழுப்பினால், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். உண்மையோட இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து பரத்தில் இருக்கிறதான அந்த மாளிகையை பற்றி, இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை பற்றி இங்கே அவர் பேசியிருக்கிறார். அந்த 6வது வசனத்தை படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து விதமாக சொல்கிறார், நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் என் மூலமாக தான் போக முடியும். இயேசு மிக தெளிவாக சொன்ன ஒரு உபதேசம் என்னென்னா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மிக தெளிவாக இயேசு சொன்னார். அந்த 9ஆம் வசனத்தை படிக்கும்போது, பிதாவை காட்டும் என்று விதமாக சீஷர்கள் சொல்லும்போது, பிலிப்பிடத்திலே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி அவ்விதமாக மிக தெளிவாக சொல்கிறார். அந்த 12ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரிகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவளை பார்க்கிற பெரிய கிரிகளை செய்வான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷ்யர்களுக்கு மிக தெளிவாக சொன்ன ஒரு காரியம், நான் என்னென்ன அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்தேனோ அதை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை விதமாக எலியாவை காட்டிலும் எலிசா ரெட்டிப்பான வரங்களை பெற்று கிரியை செய்தானோ இப்போல உங்களால் செய்ய முடியும் என்று மிக தெளிவாக சொன்னார். அந்த 13-14 வசனத்தில், நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிழ்ச்சிப்படியாக அது செய்வேன், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொன்னார். அருமையோட இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்ன ஒரு காரியம், அவருடைய நாமத்தினாலே நாம் பிதாவிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும், தேவன் அதை செய்வார். மிக மிக முக்கியமாக ஒரு காரியத்தை சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளை அவர் உங்களுக்கு தந்தருவார். அப்போது இந்த பரிசுத்த ஆவியை பற்றி மிக தெளிவாக சொன்னது இயேசு. இயேசுடைய ஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் 3 வருஷ ஊழியம், அவர் செய்த ஊழியம், அவர் சொன்ன வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை சந்ததி சந்தியாக நம்ம அறிவிச்சுட்ருக்கோம். ஆனால் இந்த 21 நூற்றாண்டுகளிலும் நம்ம கூட இருக்கிறது இயேசுக்கு பதிலாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அன்பானவர், இப்படி இயேசு என்ன சொன்னார் என்று ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதேபோல் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், ஆங்கிலத்தில் பீட்டிடியூட்ஸ் என்று சொல்வார்கள், மலை பிரசங்கம் என்று விதமாக சொல்வார்கள். அதில் இயேசு அநேக நல்ல காரியங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார்.
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாக உள்ள பாக்கியவான்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ள பாக்கியவான்கள் இரக்கம் வருவார்கள். இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியை அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகள், எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள். அந்த 16ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும்போது, விளக்கை கொளுத்தி மரக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டிப்பை வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கு வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பாய் இருக்கணும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்படி இயேசு அருமையான அநேக நல்ல காரியங்களை செய்தார். நாம் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை படிக்கும்போது இயேசு ஜனங்களுடன் ஓமையாக பேசினார் என்று நாம் வேத வசனத்தில் படிக்கிறோம். பாருங்கள், இயேசு அநேக ஓமானங்களை சொல்லியிருக்கிறார். நாம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது விதைக்கிறவனை பற்றிய ஒரு ஓமானத்தை சொன்னார். அதே போல் மத்தேயு 13:24 நல்ல விதையை பற்றி, கடுகு விதையை பற்றிய காரியங்களை சொன்னார். அதை மத்தேயு 13:31, 33, 34 கடுகு விதையை பற்றிய உபதேசம் ஓமானம், புளித்த மா பற்றிய ஓமானம். இவ்விதமாக இயேசு அநேக ஓமானங்களை ஜனங்களோடு பேசி பகிர்ந்து கொண்டார். மத்தேயு 13:36 களையை பற்றிய ஓமானத்தை இயேசு சொன்ன மாத்திரமல்ல, மனுஷன் தீட்டுப்படும் ஓமானம் மத்தேயு 7:17 படிக்கிறோம். வீட்டஜமானை பற்றியதான ஒரு ஓமானம், அது மத்தேயு 21:33 சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் மத்தேயு 22:1 ராஜாவுக்கு கல்யாணம் செய்த அந்த காரியங்களை ஓமானமாக இயேசு சொன்னார். அத்திமரத்தினால ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி மார்க்கு 13:34 அந்த ஓமானத்தை சொன்னார். மாத்திரமல்ல, திராட்சை தோட்டத்தை பற்றிய ஓமானம், அது லூக்கா 20:9 நம்ம அதை படிக்கிறோம். அதே போல் லூக்கா 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் குருடன் வழிகாட்டுவதை பற்றி தானே ஒரு ஓமானம். லூக்கா 14:7ஆம் வசனத்தில் முதன்மையை விரும்பிய காரியங்களை பற்றி ஓமானம் சொன்ன மாத்திரமில்லை, லூக்கா 15:3 காணாமல் போன ஆட்டை பற்றிய ஓமானம். எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை படிக்கும்போது அதில் ஓமானத்தை சொல்லியிருக்காரு. அந்த லூக்கா 18:9 பரிசேயர்கள் ஆயக்காரனை பற்றிய ஓமானம், 10 ராத்திரிகளை பற்றிய ஓமானம், நல்ல மேய்ப்பனை பற்றிய ஓமானம். இப்படி அதோடு இயேசு ஜனங்களோடு ஓமானத்தின் மூலமாக அநேக காரியங்களை பேசினார். அது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்ட அந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்த மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை செய்தார், ஒரு பெரிய ரிவைவல். ஹி லெட் த பீப்புள் டு எ கிரேட் பிரேக் த்ரூ. சரி, அவர் என்ன கட்டளை கொடுத்தார், அவர் என்ன பேசினார்னு இதுவரை நான் உங்களோடு சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன கட்டளை கொடுத்தார் அப்படி நம்ம படிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில்
பேதுருவும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயா மீன் பிடித்து கொண்டு இருக்கும்போது இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கலாக்குவேன் அப்படின்னு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும்போது ஒரு லெப்பரை பார்த்து இயேசு சொன்னார், நீ சுத்தமாகு அப்படின்னு சொன்னார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன ஒரு காரியம், அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அந்த லேகியோன் பிசாசு இயேசுடத்தில் எங்களை பன்றிக்குள் அனுப்புன்னு சொல்லி வேண்டுதல் செய்தபோது இயேசு அந்த பிசாசுகளை பன்றிக்குள் போக அங்கே கட்டளை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம வேதாமத்தில் படிக்கிறோம். அதே போல் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 12 வருஷமாக பெரும்பாடுபட்ட ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் 2 குருடர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஜெபித்த போது, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அமிதமாக இயேசு அங்கே கட்டளை கொடுத்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு கடல் மீது நடப்பதை பார்த்து பேதுரு விதமாய் சொல்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடல் நடக்கும்படியாக உத்தரவு சொல்லும்போது இயேசு, நீ என்னிடத்தில் வான்னு சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தபோது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அவ்விதமாக கட்டளையிட்டார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்குள்ள அந்த பேய் தொந்தரவை சீசுகளால் அப்புறப்படுத்த முடியல. அப்போ இயேசுடத்தை சொல்லும்போது இயேசு பிசாசை அதட்டினார்னு சொல்லப்பட்டிருக்குது. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் காற்று பலமாக அந்த சீஷர்கள் பிரயாணம் பண்ண அந்த படகளை அடிக்கும் போது இறையாதே அமைதலாயின்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது இயேசு சொன்னார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த காடி தொட்டிகளை நிரப்புகள் சொன்னார். இப்படி அருமையான இயேசு அநேக காரியங்களை சொன்னார், அநேக கட்டளை கொடுத்தார். இயேசு வந்து சீஷருக்கு முக்கியமாக சொன்ன ஒரு கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுங்கள், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவார். இப்படி அருமையான இயேசு அநேக நல்ல காரியங்களை சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் பிதா கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டளை கொடுத்தார். நாமும் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்தார். நிச்சயமாகவே பெரிய அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவை பின்பற்றி கர்த்தாவே உடைய பிள்ளைகள் அநேக பரலோகத்துக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்த ஆவினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே கர்த்தாவே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல, தீர்க்கதரிசிகளைப் போல, அப்போஸ்தலரைப் போல உடைய நாமத்திலே கட்டளை கொடுத்து அதிசயங்களை அவர்கள் மாத்திரமல்ல, உடைய ஜனங்களை கேட்கிறவர்களும் அதிசயங்களை காண உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். God bless you. God bless you.